உண்மையான குடும்பம் எது தெரியுமா? உண்மையான குடும்பம் செழிப்பா, அன்பா, ஐக்கியமா இருக்கிறது. உண்மையான குடும்பம் இயேசுவோட இருக்கிறதா. ரத்த பந்தம் எல்லாம் உண்மையான உறவு கிடையாது. ரத்த பந்தம் எல்லாம் உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியாது, உண்மையான பாசத்தை வெளிப்படுத்த முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் ஆவியில பறந்ததான் உண்மையான பறவை. ஆவியில பிறந்தவனுடைய ஐக்கியம் தான் உண்மையான ஐக்கியம். ஆவியில பிறந்தவனுடைய உறவு தான் நித்தியத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. புறஜாதி மக்கள் மத்தியிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது, நம்ம இந்துக்கள் இருந்து ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் மாத்தி இயேசுவுக்கு பிரியமா நம்மளை பிரித்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, நம்முடைய விருப்பத்தை மாற்றி, நம்முடைய செயலை மாற்றும் பொழுது இந்த ரத்த சொந்தமான உறவுகள் மத்தியில் நம்ம ஐக்கியப்படுவது ரொம்ப கஷ்டம். இந்த இயேசுவை விசுவாசிக்காத, இயேசுனுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்காத, இயேசுவை நம்பி கீழ்ப்படியாதவர்களோடு நம்ம ஐக்கியப்பட்டு அன்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன் உலக நன்மையை தான் பேசுவான், அவன் சரீர விடுதலை தான் பேசுவான், அவன் உலகத்துல எப்படியாச்சும் ஒரு நல்ல உயர்வுக்கு போடுமே, ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமே, நல்ல ஒரு இடத்துல இருக்குமே, நீ கஷ்டப்படாம இருக்கமே தான் பாசமா. அவனால தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை பேச முடியாது. அவனால ஆத்ம நிலையினுடைய காரியங்களை பேச முடியாது. அவர்களால நித்திய நன்மைக்குரிய காரியங்களை பேச அவர்களோட நம்ம ஐக்கியப்படவே முடியாது. நம்ம குடும்பத்துல பிறக்கலாம், நம்முடைய சகோதரனா இருக்கலாம், நம்ம தாயின் வயிற்றுல பிறந்திருக்கலாம். அவன் இயேசுவை விசுவாசிக்காத பொழுது, அவன் இயேசுவை நேசிக்காத பொழுது, அவனுடைய வாழ்க்கை இயேசுவை மகிமைப்படுத்தாத பொழுது, அவன் கிட்ட இருந்து எந்த சந்தோஷத்தையும் நம்ம தர முடியாது. பணம் கொடுப்பான், நம்ம கண்ணீரை கொடுப்பான், உலகத்துக்கு ஒரு செட்டில் லைஃப் கொடுப்பான். அதுக்காக நம்ம வாங்கணும். அதுவா நம்முடைய ஆசை, அதுவா நம்முடைய லட்சியம், அதுவா நம்முடைய நோக்கம். அதுக்காக நமக்கு இயேசு ரட்சிப்பை கொடுத்தா? உண்மையான ஐக்கியம் என்பது இந்த பொருளாதார தற்கால உதவிகளை தராம இயேசுவை வெளிப்படுத்துற இடம் தான் நமக்கு உண்மையான சந்தோஷம். இயேசுவை குறித்து பேசுவதோடு ஐக்கியப்படுகிறது போல ஒரு ஐக்கியம் எதுவும் கிடையாது. இயேசுவினுடைய அன்பு வெளிப்படக்கூடிய இடம், இயேசுவினுடைய குணாதிசயம் வெளிப்படக்கூடிய இடம், இயேசுவினுடைய மகிமையான சத்தியம் வெளிப்படக்கூடிய இடத்துலதான் இருக்கும். சீசன்ல தான் இயேசுக்கு பின்னாடி வந்தோம். ஏதோ சொல்றாங்க, நாங்க எங்களுடைய தாய் தகப்பன் சகோதரி எல்லாத்தையும் விட்டு உங்க பின்னாடி வந்தமே. ஏறி வந்த தேவ மகிமையை புரிந்து வந்த, எது வாழ்க்கைன்னு தெரிஞ்சு வந்த, எது உண்மையான அன்பு ஐக்கியம், எது உண்மையான மகிமைக்குரிய வாழ்க்கைன்னு தெரிஞ்ச, அதுதான் உண்மையான உறவு, அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் உண்மையான ஐக்கியம்.